சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? அப்போ பாஜக ஓட்டு வங்கி, தங்களுடைய ஓட்டு வங்கியை ஒரு தனிமைப்படுத்துது. அதாவது எப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு குடியுரிமை தரணும்னு சொன்னால் காலம் முழுக்க அவங்க பாஜகவுடைய அடிமையில் இருப்பாங்க. அப்போ இந்த ஓட்டு வங்கி நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இது. அது ரஜினிகாந்த் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த சட்டத்தால் எந்த இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் பாதிப்பே இல்லை, அப்படி இருந்தால் நானே களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. ஆனால் இந்தியாவில் கொரோனா முஸ்லீம்கள் தான் இறக்குமதி செஞ்சாங்கன்ற ஒரு போய் பிரச்சாரம் தொடர்ந்து திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லையா? அப்போது இந்த ரஜினி போன்ற நடுநிலையான நபர்கள் எத்தனையோ பேர் ஏன் கண்டிக்கல, அமைதியாக தானே இருந்தாங்க. இது இந்த சட்டத்தால் நிச்சயம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் அழுகிறதுக்கு கூட முடியாமல், ஒப்பாரி வச்சு கதறக்கூட முடியாமல் ஒரு நிலையில தான் இன்றைக்கி இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் வீடுகள் இடிப்படுது, பள்ளிவாசல்கள் இடிப்படுது, நாங்கள் கைது செய்யப்படுறோம், நாங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்படுறோம். இதுக்கெல்லாமே நீதியே இல்லாமல் இருக்கணும் போது, அப்போ இந்த சிஏஏ சட்டம் மட்டும் நீதி, இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் போன்ற நபர்கள் சொல்லுவது. ஆனால் இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு, இன்னும் எதிர்ப்புகள் வலுக்கும் போது இது கைவிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது கைவிடுறாங்க கைவிடாமல் போகிறாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் இது தொடர்ந்து எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே கொள்கை திட்டம் அதுவுமே ரொம்ப நாட்களாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பல மலர்கள் சேர்ந்து ஒரு மாலை போல் இந்தியான்றது ஒரு மாலை, பல மலர்கள் சேர்ந்து இருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரே கொள்கை, ஒரே கோட்பாட்டு, ஒரே சித்தாந்தம் எப்படி கொண்டு வர முடியாது. இவங்க என்னென்னா டயலாக் அடிக்கடி ஒரே சுடுகாடு கொண்டு வர முடியுமா? நிச்சயம் இதை அமல்படுத்தவும் சொன்னால் ஒரு கொந்தளிப்பு வரும். அந்த கொந்தளிப்பு மூலிமா கலவரம் கூட ஏற்படலாம். கலவரத்தின் மூலிமா நாடு பாருங்க. வணக்கம் ரஹீம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ கடந்த சில நாட்களாக ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயம்னா அது சிஏஏ தான். ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன? இது அதாவது அவங்க உருவாக்கின நோக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இப்போ எல்லாருமே சொல்லிக்கிறது. இப்போ நமக்கு அட்வைஸும் பண்ணுறாங்க இல்லையா? இந்த சிஏஏ சட்டம் மத்திய அரசு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரஜினிகாந்த் கூட அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் இந்த சட்டத்தால் எந்த இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் பாதிப்பே இல்லை, அப்படி இருந்தால் நானே களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. நிச்சயமாக அப்படி பேசும்போது பார்த்தா கொஞ்சம் மனசு சாந்தமாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சட்டத்தால் முஸ்லீம்களுக்கு ஆபத்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், 2 பேரும் இருக்கோம். 2 பேரையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதன் பிறகு என்ஆர்சி மூலிமா நம்மளை நம்முடைய ஆவணங்களை பரிசோதிக்கிறாப்புல பரிசீலனை இது பண்ணுறாங்க, ஆவணங்களை சரி பார்க்குறாங்க. அப்போ ஆவணங்களை நீங்களும் ஆவணங்களை கொடுக்குறீங்க, நானும் ஆவணங்களை கொடுக்குறோம். அந்த மத்திய அரசு அதிகாரியிடம் 2 ஆவணங்களையும் வாங்கி பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. பார்த்துட்டு 2மே செல்லுபடி ஆகாது, நீங்கள் 2மே இந்திய நாட்டினுடைய பிரஜை இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசிடன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு வீசிடலாம். அப்போ நீங்களும் சரி நானும் சரி, நீங்கள் ஆஸ் பர் ஹிந்து, நான் முஸ்லீம், நம்ம 2 பேருமே இந்த நாட்டில் அகதியாக இருக்கோம், அகதியாயிரும். ஆனால் இந்த சிஏஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ புதுசாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த சட்டத்தின் மூலிமா உங்களை மறுபடியும் சிட்டிசன்ஷிப் ஆகிடுவாங்க, என்னை ஆக்க மாட்டாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் இந்த சட்டம் வந்ததுலேருந்து இன்ன வரையிலும் தொடர்ந்து நாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணிகிட்டே வரோம். ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னு சொன்னால், இப்போ அண்டை மாநிலங்களில் வாழக்கூடிய, அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இப்போ பாகிஸ்தானை விட இந்தியா ஒரு பெரிய நாடு இல்லைங்களா? அதேமாதிரி பங்களாதேஷை விட இந்தியா ஒரு பெரிய நாடு. அவங்களுடைய பார்வையில் ஒரு பெரிய வல்லரசாக தான் பார்ப்பாங்க. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பூட்டான்லேருந்து இது இப்போ அண்டை நாடுகளில் பார்த்திங்கன்னா, சீனாவை தவிர மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா ஒரு பெரிய நாடாக தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு போது, அப்போ இந்தியாவில் இப்படி ஒரு ஸ்பெஷல் இது வாங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்களெல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா, இங்கேயே ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் இல்லை,
அரசு மருத்துவம் இல்லை, யாருக்குமே மருத்துவம் இல்லை, சரியான சுகாதார மருத்துவம் இல்லை. செல்வம் இருக்கிறவனுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலும், செல்வம் இல்லாதவனுக்கு அரசு ஆஸ்பத்திரியும் இருக்குது. இங்கே பலவிதமான குளறுபடிகளால் வந்து வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா நோக்கி இளைஞர்கள் படையெடுத்து வராங்க. கூலி வேலை செய்கிறதுக்காக டெய்லி வந்து 100 200 சம்பாதிச்சு அதையும் கூட 100 சாப்பிட்டு 100 வீட்டுக்கு அனுப்புகிற நிலையில் இன்றைக்கி இந்தியாவில் பல மாநிலங்கள் பல விதமாக இருக்குது. இப்போ இங்கேயே நம்ம பார்க்குது, இப்போ வட இந்தியா, இப்போ பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம்னு சொன்னால் 300 புரியுதுங்களா? 250 300. சரி 300 நீ என்னடா பண்ண? இல்லை 3 வேளை சோறு கொடுத்துறாங்க, அப்புறம் வேறு என்ன, இன்னும் வீட்டுக்கு அம்மாவுக்கு 200 அனுப்பிச்சி விட்ருவேன் டெய்லி அப்படின்லாம். இப்படி வந்து இந்திய மக்களே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்போது, அப்போ வந்து ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 8% மக்களோ, இல்லை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு 11% மக்களோ, அல்லது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 3% மக்களையும் இன்னும் இங்கே இந்தியாவில் கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா, அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாகும். ஏதோ இங்கே வந்து வேலைவாய்ப்பு எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி அவங்களும் வந்துடுங்கன்னு சொன்னால் அது லாஜிக்காக நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இன்னொரு பார்ட்டும் இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாங்கன்னு சொன்னால், அப்போ பாஜக வந்து ஓட்டு வங்கி, தங்களுடைய ஓட்டு வங்கியை ஒரு தனிமைப்படுத்துதுன்னு. அதாவது எப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு குடியுரிமை தரணும்னு சொன்னால் காலம் முழுக்க அவங்க வந்து பாஜகவுடைய அடிமையில் இருப்பாங்க. அப்போ இந்த ஓட்டு வங்கி வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இது அது. அப்போ அது ஒரு 15% வந்து ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றதுக்காக பாஜக இந்த திட்டம் போடுதான்றது தெரியல. அல்லது நம்ம முதல்ல சொன்ன மாரி முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டிலேருந்து அந்நியப்படுத்துறதுக்காக போடுற ஒரு திட்டமோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே வர வச்சு இங்கே இருக்கிறவனுக்கே வேலை வாய்ப்பு இல்லாத போது ஒரு தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விரத்துக்காக பண்ணுதோ, அல்லது இப்படி ஒரு விதமான அரசியல் இது வந்து அவங்க ஒரு நிலையான உறுதியான ஒரு ஓட்டு வங்கி இது நிரந்தரம் பண்ணுறதுக்காக ஒரு திட்டமிடுதா அப்படின்றது நமக்கு குழப்பமாக இருக்குது. ஆக மொத்தம் இது வந்து இந்த சட்டத்தால் நிச்சயம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்கிறார், ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, நிறைய நடுநிலைவாதிகள் சொல்கிறாங்க. இதை பற்றி நான் வரவேற்கிறோம், பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அவங்க சொல்கிறத, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சட்டத்தில் இல்லாத புல்டோசர் வச்சு முஸ்லீம்களுடைய வீடுகள் இடிப்படுது. இதை ரஜினிகாந்த் ஏன் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கு? குற்றச்சாட்டு, ஒருத்தன் மீது குற்றச்சாட்டு பதியப்பட்ட அடுத்த நிமிஷமே அவன் வந்து குற்றவாளியா இல்லையா ஆதாரங்கள் சாட்சிகள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தான் குற்றவாளியா நிரபராதியான்னு தீர்ப்பளிக்கும். அதுக்கு முன்னாடி கைது செய்ய அடுத்த நிமிஷமே அவனுடைய வீடு இடிக்கப்படுதுன்னு சொன்னால் இதுவும் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு தான் வருது. இப்போ குஜராத் இருந்தது, மத்திய பிரதேசம் இருந்தது, இப்போ ஹரியானா ஆயிடுச்சு. இப்படி எல்லா மாநிலங்களும் வட இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. இது சம்பந்தமாக 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளாக நிலுவையில் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பொதுநல வழக்காக நிலுவையில் இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் வந்து உயர்நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படாமவே இருக்குது. இதை பற்றி யாராவது இது அநியாயம் தானே, அக்கிரமம் தானே. இப்போ ரஜினிகாந்த் போன்ற அல்லது இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் இதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நடுநிலையான எந்த அரசியல் கட்சிகளோ அல்லது தனிநபர்களோ கண்டித்து இது ஒரு அறிக்கை கூட விட்டாரு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது சிஏல இப்போ உதாரணத்துக்கு ரஹீம் கொடுத்த ஆவணங்களே சரியில்லைன்னு சொல்லி ரஹீமை வந்து முகாமுக்கு போகணும்னு சொன்னான்னா ஊடகங்களில் போடுறான். அப்போ நீங்கள் என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பா இவரே வந்து அங்கேருந்து வந்தவர் தான்ப்பா, இங்கே ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தானே இருக்கீங்க. ஏன்னா எங்ககிட்ட எதுவுமே வந்து ஆதாரம் இல்லை, எங்ககிட்ட நாங்கள் நிராயுத பணிகளாக இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நிராயுத பாணிகளாக இருக்கும்போது தான் எங்களுடைய வீடுகள் இடிப்படும் போது கூட நாங்கள் அழுகிறதுக்கு கூட முடியாமல் ஒப்பாரி வச்சு கதறக்கூட முடியாமல் ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் வீடுகள் இடிப்படுது, பள்ளிவாசல்கள் இடிப்படுது, நாங்கள் கைது செய்யப்படுறோம், நாங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கப்படுறோம். இதுக்கெல்லாமே நீதியே இல்லாமல் இருக்கணும் போது அப்போ இந்த சிஏஏ சட்டம் மட்டும் நீதி, இது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் போன்ற நபர்கள் சொல்லுவது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா கொரோனான்ற ஒரு கொடிய நோய், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு கொடிய நோய். அது நிச்சயமாக நோய் வந்து தனக்கு வந்த நோயை அடுத்தவனுக்கு பரப்பணும்னு சொல்கிறதே ஒரு அவன் வந்து மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இது. அப்போ அந்த கொரோனா வந்து சீனாவில் வந்து ஏதோ ஒரு பகுதியில் உருவாச்சுன்னா அது உலகம் முழுக்கும் மொழி, இனம், ஆண், பெண், பணக்காரன், ஏழைன்னு எல்லாரையும் தாக்கிச்சா இல்லையா? எல்லா நாட்டிலையுமே இருந்தது, முஸ்லீமுக்கு இருந்தது, கிறிஸ்தவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் இந்தியாவில் கொரோனா வந்து முஸ்லீம்கள் தான் இறக்குமதி செஞ்சாங்கன்ற ஒரு போய் பிரச்சாரம் தொடர்ந்து திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லையா?
அப்போது இந்த ரஜினி போன்ற நடுநிலையான நபர்கள் எத்தனையோ பேர் ஏன் கண்டிக்கல, அமைதியாக தானே இருந்தாங்க. அது நோயிடாது, அது நோயை போய் எப்படி முஸ்லீம்கள் இறக்குமதி பண்ணாங்களா இல்லை? இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அது சம்மந்தமாக எக்ஸ்பிரஸில் வந்து தலையங்கம் எழுதணும், தினமணியில் தலையங்கம் எழுதினாங்க. இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றாங்க சார், ஏன் இஸ்லாமியர்களே குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது பேசணுன்னா அது வேறு விதமான வரலாறு இது. ஏன்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய மன்னர்களே வந்து அவுரங்கசீப் எல்லாமே பொய் தான். இன்றைக்கி கூட நேற்று கூட ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு பெண்ணு உங்களை மாதிரி உங்கள் வயசு தான் இருக்கும், அந்த பெண்ணு வந்து ஆக்ரோஷமாக பேசுது. எப்படின்னு சொன்னால் அவுரங்கசீப் காலத்தில் ஒரு நாளைக்கு 10,000 பிராமணர்களை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷம். ஒரு நாளைக்கு 10,000 பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அது பேசுது. அது வந்து அப்படி 10,000 பேர் ஒரு நாளைக்கு கொல்லன்னு சொன்னால் அவுரங்கசீப்புடைய ஆத்ம சாந்தி அடையுது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர சித்தாந்தம் படித்தது தான் அவுரங்கசீப் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுது. அது ஒரு நாளைக்கு 10,000 பேர்னா மாதத்துக்கு என்னாச்சு? மாதத்துக்கு என்னாச்சு? 30 லட்சம் பேர் ஆயிடுது. அப்போ மாதத்துக்கு 30 லட்சம் பேர்னா இப்போ அவுரங்கசீப்பு குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 55 ஆண்டுகள் ஆண்டதா வரலாற்று ரீதியாக சொல்லப்படுது. எவ்வளோ? 55 ஆண்டுகள். அப்போது 35 × 55 போட்டிங்கன்னு சொன்னால் குறைஞ்சி ஒரு 16 கோடி பேர் மக்கள். அப்போ 16 கோடி பிராமணர்கள் வந்து அவுரங்கசீப்பு கொன்னார். ஆனால் நல்லா பார்த்தீங்க, அந்த காலகட்டங்களில் ஒட்டுமொத்த இந்தியா அந்த நிலப்பரப்பு அவுரங்கசீப் நிலப்பரப்புலேயே 9.8 கோடி பேர் தான் வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையே இருந்திருக்கான். ஆனால் இந்த பெண் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து அப்படியே பயங்கரமாக பேசுது. ஆனால் அது மக்கள் மத்தியில் வந்து வைரல் ஆகுது இல்லைங்களா? அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் 8% கூட வந்து அதை 8 கோடி பேர் கூட மக்கள் இல்லை. ஆனால் இப்போ 16 கோடிக்கு மேலே வந்து கணக்கு சொல்லுது. சரி, அப்படியே கொண்டு வந்தால் இன்றைக்கி நீ எப்படி வந்திருப்ப? அப்போ இப்படியே இது போன்ற வன்மங்கள் வந்து தொடர்ந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவுரங்கசீப்பை வச்சு பாபரை வச்சு முகலாய மன்னர்கள் வச்சு என்னன்னு சொன்னால் முகலாய மன்னர்கள் பிராமணியத்துக்கு எதிராக எந்த செயலும் செய்யலை. அவங்க செஞ்சது ஒன்று உடன்கட்டை ஏறுதல் விஷயத்தில் கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அந்த வணக்க வழிபாட்டு விஷயங்கள் எல்லாம் வந்து ராஜகுருமார்கள் இன்னும் இருந்தாங்க. ராஜகுருமார்களுடைய ஒப்புதலுக்கு விட்டாங்க. அவங்க சொல்லக்கூடியதை இந்த மன்னர்கள் கேட்டாங்க. ஆனால் அந்த உடன்கட்டை ஏறுதல் விஷயத்தில் அவுரங்கசீப் வந்து கடுமையை காட்டினார். அது வந்து அந்த காலகட்டங்களில் வந்து நிறைய பேரை வந்து சிரசேதம் பண்ணாராம். ஏன்னு சொன்னால் அது வந்து கணவன் இறந்தவுடனே மனைவியை வந்து தீயிட்டு கொளுத்தும் போது அதை வந்து தடுத்து நிறுத்ததுக்காக நிறைய பேர் எல்லாம் கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு கோபத்தின் உச்சம்தான் அது. ஏன்னு சொன்னால் அது சனாதன கோட்பாட்டினுடைய ஒரு அங்கமாக திகழக்கூடிய அந்த ஒரு உடன்கட்டை ஏறுதலை வந்து அழிச்ச மகாபாவி அவன் யாரு? அவுரங்கசீப். அதுக்காக அந்த வன்மத்தினுடைய வெறி இப்போ வந்து தீர்த்துக்க பார்க்குறாங்க. இந்த ஜெனரேஷனை தீர்த்துக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிஏஏ சட்டம் வந்து யாருக்குமே ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலை ஆகட்டும், கங்கனா ரணாவத் ஆகட்டும், அவங்களாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சிஏஏ ஃபஸ்ட்டு என்ன. இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அமித்ஷா வந்துட்டு இதை நாங்கள் கைவிடுற மாதிரி இல்லை அப்படிங்கிறோம் அவர் சொல்லிட்டாங்க. ஆனால் இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது. இன்னும் எதிர்ப்புகள் வலுக்கும் போது இது கைவிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது கைவிடாமல் போகிறாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் இது தொடர்ந்து எதிர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. எதிர்த்துட்டே இருப்போம். ஏன்னு சொன்னால் இவங்கக்கிட்ட சட்டமே இல்லைன்னா கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அடக்குமுறையை கையாள்வாங்கன்றதுக்கு பல உதாரணங்கள் நான் தான் சொன்னேன். நீங்கள் புல்டோசர் வச்சு வீடுகள் இடிக்கிறதும் பள்ளிவாசல்கள் இடிக்கிறதும். ஆனால் பள்ளிவாசல்கள் இடிச்சிட்டு மக்கள் வந்து போராடினா அந்த போராடக்கூடிய மக்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி துப்பாக்கியால் சுடுறதும், அதே மக்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிட்டு என்ஐஏ என்கின்ற ஒரு தேசிய புலனாய்வு முகாமை மூலமா யூபா சட்டத்தில் கைது செய்து சிறையில் எல்லாமே நடந்துட்டு வருது இல்லையா? அதெல்லாமே சட்டத்திலேயே இல்லை, சட்டமே இல்லை. ஆனால் அது போல் சட்டம் இருக்கிற மாதிரி நடைமுறையில் இருக்குது. அதேமாரி இந்த சிஏஏ சட்டம் வந்து நிச்சயமாக வந்து இவங்க கொண்டு வருவாங்களா, இந்த கொண்டு வந்து இதை அமல்படுத்துவாங்களா, இதை அமல்படுத்தினா முஸ்லீம்க்கு எதிராக எப்படி அமையும் அப்படின்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தாலும் இது போன்ற சட்ட முன்வடிவங்கள் எதுவுமே இல்லாமல் கொடுமை நடந்துட்டு இருக்கும்போது இந்த சட்ட முன்வடிவு வந்துன்னா இதை விட அதிகமாக கொடுமைகள் நடக்கும்ன்றதனுடைய எதிர்பார்வை தான் நம்ம எதிர்க்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. அதை எதிர்க்காமல் இருக்க மாட்டோம், தொடர்ந்து எதிர்த்துட்டே இருப்போம். ஆதரிக்காமல் போட்டோம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே கொள்கை திட்டம் வந்துட்டு அதுவுமே ரொம்ப நாட்களாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அறிக்கையுமே வந்துட்டு திரௌபதி முர்மு கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த திட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது?
ஆமாம் நீங்கள் 19 அதாவது 2019 இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. உடனே வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பினா ஜனாதிபதியும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அப்போது வந்து இது பில் ஆக்ட் ஆயிடுச்சு. சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது இதை 4-5 ஆண்டுகள் கழிச்சு இப்போ வந்து மறுபடியும் அப்படியே ஒரு விளையாடி பார்க்குறாங்க. அதாவது இப்போ இது எஸ்பிஐ மூலிமா எலக்ட்ரானிக் பாண்டுன்னு இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானிக் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் பாண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கோடிக்கு மேலே வந்து 18,000 கோடிக்கு மேலே வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்டேருந்து நிதி வாங்கியிருக்கக்கூடிய விஷயம். அதில் பார்த்திங்கன்னா 88% நேர் தென் 90% வந்து பிஜேபி தான் வாங்கியிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ஊசி தயாரிக்கிறதுக்காக கொரோனா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி மட்டும் பார்த்திங்கன்னா 150 கோடிக்கு மேலே வந்து இந்த எலக்ட்ரானிக் பாண்டு மூலிமா பாஜகவுக்கு நிதி வழங்கியிருக்குன்னு போது, அப்போது இந்த எலக்ட்ரானிக் பாண்டு மூலிமா வந்து யார் யார் என்னென்ன எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறீங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டீங்கல்ல. இதை கொடுத்துட்டு அதன் மூலிமா ஏதாவது இந்த அரசு மூலிமா தனக்கு எதனா பலன் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அப்படி என்னென்ன பலன் வந்தது அப்படின்றத பற்றி தான் இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. நிச்சயம் விசாரணைக்கு வந்து அவங்க வந்து எடுத்து வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அது உண்மையிலே நல்லா ஆய்வு பண்ணாங்கன்னு சொன்னால் அது யார் யாருன்றது அம்பலமாகும்போது அந்த நேரத்தில் அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்லது மோடியாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் நிச்சயம் ஜெயிலுக்கே போகிறதுக்கு கூட உண்டான வாய்ப்புகள் கூட அதில் இருக்குது. அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணோம், அதாவது இது ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது, இந்த ஒரு பயங்கரமாக இருக்குது, இந்த பயங்கரத்தை அடக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இதை தூக்கி போட்டோன்னு சொன்னால் எல்லாம் இதை பற்றி பேசுவாங்க இல்லையா? ஓகே. அப்போ இதை பற்றி போராட்டங்கள், இதை பற்றி ஆர்ப்பாட்டங்கள், இதை பற்றி வாதங்கள் இதுவே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், எஸ்பிஐ வந்து இன்னைக்கு வந்து எஸ்பிஐ பற்றி தான் நம்ம பேசணும். எஸ்பிஐ வந்து இந்த எலக்ட்ரானிக் பாண்டுன்ற இந்த ஒரு கொடிய ஒரு மூலதனத்தின் மூலியமாக கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக வந்து ஆளுங்கட்சி பாஜகவுக்கு எவ்வளோ நிதிகள் வழங்கியிருக்கு, அந்த நிதிகள் மூலிமா அவங்க அந்த அரசின் என்னென்ன பலன்களை அனுபவிச்சாங்கன்றது எல்லாமே அம்பலமாகும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிறது. இப்போ இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இதுதான் பாஜகனுடைய இது. எப்படின்னா அது ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஏக் தீர், அதாவது அடிக்கிறது வில்லால் ஒரு வில் தான், ஆனால் 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்தது அவங்க வந்து ஒரு இதுதான், ஆனால் அதன் மூலிமா 3 விஷயங்களும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எலக்ட்ரானிக் பாண்டு எஸ்பிஐ வங்கியுடைய இது விஷயம் மூடுறது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்து விலைவாசி ஏறி மிகப்பெரிய ஒரு அல்லல் பட்டு இருக்கக்கூடிய மக்கள் விஷயங்கள் மற்றும் சீனா விஷயம், இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்போ இதை எடுத்து விளையாடி இருக்காங்க. சிஏஏ என்ற இந்த குறுஞ்சட்டத்தை வந்து மறுபடியும் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு. நிச்சயம் இதை அமல்படுத்துவோம்னு சொன்னால் ஒரு கொந்தளிப்பு வரும். அந்த கொந்தளிப்பு மூலிமா கலவரம் கூட ஏற்படலாம். கலவரத்தின் மூலிமா நாடு பாருங்கள், இன்றைக்கி இந்த மோடியுடைய ஆட்சி இருந்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும். மற்ற யாருடைய ஆட்சி இருந்தாலும் நிச்சயம் நாடாக இருக்காது அப்படின்ற ஒரு விதமான ஒரு மிரட்டல் உருவாக்குறதுக்கு உண்டான முதல் படியாக தான் இதை பார்க்கணும். இந்த ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது உருவாக்குறதுக்கான காரணம் இதெல்லாம் உருவாக்கணும். எப்படிமா இந்தியாவில் போய் ஒரே நாடு ஒரே கொள்கையை உருவாக்கும் சொல்லுங்கள்? சீனாவில் வந்து ஒரே நாடு ஒரே மொழி இது கொள்கைன்னு சொன்னால் உருவாகலாம். ஏன்னா அங்கே ஒரே மொழி, உலகத்திலே ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் எதுன்னா அது சீனா மக்கள் தான், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் இந்தியா வந்து பல மொழி, பல இனம், பல கலாச்சாரம், பண்பாடுகள் கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. அதாவது பல மலர்கள் சேர்ந்து ஒரு மாலை போல் இந்தியான்றது ஒரு மாலை, பல மலர்கள் சேர்ந்து இருக்கீங்களா? அப்படிங்கும்போது ஒரே கொள்கை, ஒரே கோட்பாட்டு, ஒரே சித்தாந்தம் எப்படி கொண்டு வர முடியாது. இவங்க என்னென்னா டயலாக் அடிக்கடி ஒரே சுடுகாடு கொண்டு வர முடியுமா? ஒரே சாதியாக்க முடியுமா? ஒரே திருமண பந்தங்களை உருவாக்க முடியுமா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாமன் மகளை திருமணம் செய்வது மரபு இருக்கா இல்லைங்களா? வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமன் மகளை திருமணம் செய்வது சட்டவிரோதம். எவ்வளோ முரண்படுது பாருங்க. அப்போ ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே இது நீதி எங்கேருந்து கொண்டு வர முடியும்? இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது குளறுபடி. அதனால் அது நிச்சயம் முடியாது. சும்மா பேசுறதுக்காக அப்பப்போ அடிக்கடி ஒரு வித்தியாசமான பேச்சாக இருக்குது இல்லையா? என்னடா இது வேறு மாதிரியாக பேசுறது அப்படின்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நேர்காணலில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்து.